இன்றைக்கி கருவேப்பிலை துவையல் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். கருவேப்பிலை எவ்வளோ உடம்புக்கு நன்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது நம்ம நல்லா சாப்பிடணும். நிறைய நேரம் அது நம்ம ஒதுக்கிடுறோம். அப்படி இல்லாமல் வாரத்தில் ஒரு 3 நாளாவது அதை நம்ம துவையலாக செஞ்சு அதை சாப்பிட்டுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம இதயத்தை நல்லபடியாக பாதுகாக்குது, கல்லீரலை ரொம்ப நல்லா பாதுகாக்குது, தேவையில்லாத கொழுப்பு இருந்ததுன்னா அதை கரைக்குது, இரத்த சோகை இல்லாமல் பாதுகாக்குது, இரத்த சர்க்கரையோட அளவை நல்லா வச்சுக்குது, செரிமானம் நல்லா இருக்குது, முடி நல்லா வளருது. இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் அதில் இருக்குது. அதனால் எப்படியாவது அதை உணவில் பயன்படுத்துங்க. இதில் நான் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் இந்த சின்ன மிளகா இருக்கும் இல்லையா, இது கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும். இது ரொம்ப நல்லது. இந்த மிளகாய் நம்ம சேர்க்குறப்போ இதில் ஒரு 8 மிளகா, அப்புறம் கொஞ்சம் பூண்டு, எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா நல்லெண்ணெய் விட்டு அதை நல்லா வதக்கிறப்போ அது கூடவே ஒரு தக்காளி எல்லாத்தையும் வதக்குனதுக்கப்புறமா நம்ம அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இப்படி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சோ இல்லை இட்லி கூடயோ இல்லை தோசை கூடயோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது எப்படியாவது வாரத்தில் ஒரு 3 நாள் இந்த கருவேப்பிலை நம்ம உடம்புக்கு சேரும்போது நிறைய நன்மைகள் இருக்குது. இதை குழந்தைகளுக்கும் அவங்க சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலைலாம் ஒதுக்கிடுவாங்க இல்லையா, இப்படி கொடுக்கும்போது அவங்க அதை சாப்பிட்டுப்பாங்க. அவங்களுக்கும் நல்ல ஹெல்த் கிடைக்கும்.